அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்பயுமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது நம்மளோட தாரக மந்திரம். நம்மளும் நல்லா இருக்கணும், இந்த நாடும் நல்லா இருக்கணும், ஊரும் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும். சரிங்களா? இன்றைக்கி ஒரு பதிவு என்ன அப்படின்னா, யார் இந்த விஜய்? 2025 ஃபுல்லாகவே விஜய் சுற்றியே போயிட்டுருக்கு. ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்லேருந்து போயிடும். அதாவது நடிகர்கள் எல்லாமே என்ன செய்வாங்க அப்படின்னா, தான் ஏற்று நடிக்கிற கதாபாத்திரத்துக்கு ஆப்டாக இருப்பாங்க. அதாவது மீன்ஸு திரையில் வெகு சிலர் மட்டும்தான் திரையிலையும் வெளியிலையும் அதே மாதிரி இருக்கணும்னு விரும்புவாங்க. மிகச்சிறந்த நடிகர்கள் எல்லாமே திரையில் மிகப்பெரிய ஒரு சமூக போராளி மாதிரியும் பெரிய சீர்திருத்தவாதி மாதிரி நடிச்சுக்கிட்டு வெளியே வரும்போது அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் போயிடுவாங்க. அது என்னோட நடிப்பு இது அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க மாதிரி நிறைய போயிட்டுருப்பாங்க. மிகச்சிலர் மட்டும்தான் தான் ஏற்று நடிக்கிற கதாபாத்திரத்துக்கு நமக்கு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும், அவங்க சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் நம்ம பணம் தான். அதாவது பொதுமக்கள் பணம். பொதுமக்கள் இருந்தால் இவ்வளோ காசு வருது. ஸோ நம்ம பொதுமக்களுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெகு சிலர் 0.0001% தான் அந்த மாதிரி நினைக்கிறவங்க. திரையிலையும் சரி வெளியிலையும் சரி மக்கள் மனசில் மிகச்சிறந்த அளவில் கொண்டாடப்பட்டிருக்கிறாங்க. அவங்களோட வளர்ச்சியை யாரும் தடுக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்கு உதாரணம் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல், அண்ணன் எம்ஜிஆர் அவர்கள், அதற்கு அடுத்து அண்ணன் விஜயகாந்த் அவர்கள், இப்போ ரீசெண்டாக தளபதி விஜய் அவர்கள். சரிங்களா? இப்போ இந்த 3 பேர்த்துக்கு ஒற்றுமையை பாருங்கள். இந்த 3 பேருமே கொடிகட்டி பறந்தாங்க. திரையுலகில் சரி பொது வாழ்க்கையிலையும் சரி. எம்ஜிஆர் தான் சம்பாதிச்சதை அப்படியே வாரி 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 கொடுத்தார். ஏழைகளை அவங்க வர்ற கஷ்டத்துக்கெல்லாம் நம்மளால் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் யோசித்தார். அதே மாதிரி அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் அப்படித்தான். அதாவது கோபத்தை அடக்க முடியாது அவரால். யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா என்னமாவது செஞ்சு அந்த கஷ்டத்தை போக்கணும்னு நினச்சதுனால தான் அவர் அரசியலுக்கு வந்தார். ஆனால் என்ன பண்ணிவிட்டால் நம்மளே அவரை ஒரு மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி அவர் ஒரு மாதிரி ஆக்கி விட்டுட்டோம். இந்த மாதிரி எம்ஜிஆருக்கு நடக்கலை. ஏன் அப்படின்னா அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஃப்ரம் த பேசிக்காக ஒரு அரசியலேருந்து வந்ததுனால எல்லா நெளிவு சுழிவையும் கற்றுக்கிட்டு அவர் அடித்து தூள் கிளப்பிட்டு போயிட்டார். அண்ணன் விஜயகாந்துக்கு என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, தேவையில்லாத அதாவது ஊடகவாசிகள் எல்லா பேருமே சேர்ந்து அவரை ஒரு மாதிரி ஆக்கி விட்டுறோம். இப்போ விஜய்க்கு அதே மாதிரியே நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் விஜயோட அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அதையெல்லாம் அடித்து தூள் கிளப்பி போயிட்டுருக்குறாங்க. இப்போ பாருங்கள், அதாவது இன்றைக்கி இருக்கிற நடிகர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ பேர் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் எனக்கு என்னன்னு தான் போகிறாங்களே தவிர மக்களுக்காக நம்ம நிற்கணும் அப்படின்னு எந்த நடிகருக்குமே எண்ணம் வர்றதில்லை. பாருங்கள், அதனால் வரும் ஒரு சிலருக்கு மட்டும்தான் வரும். அவங்க தைரியமாக நிற்பாங்க. அவங்களுக்கு நம்ம தோள் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் உண்மை. விஜயோட மனசில் இருக்கிற பாருங்கள், ஒரு பொதுமக்கள்கிட்ட இருக்கிற அதே ஆதங்கம் விஜய்கிட்ட இருக்குது. ஸோ விஜய்க்கு நம்ம நிச்சயம் சப்போர்ட் பண்ணுவோம். மாற்றம் வரணும், அதுதாங்க நல்லது. எப்போ பார்த்தாலும் ஒரே கட்சி மாறி மாறி இவங்க அவங்கன்னு இல்லாமல் புதுசாக ஒருத்தருக்கு மாற்றத்தை கொடுப்போம், அவருக்கு ஆட்சியை கொடுப்போம். அவர் என்ன செய்கிறாரு பார்ப்போமே. சரிங்களா? அவர் மனசுக்குள்ள இருக்கிற ஆதங்கத்தில் கொட்டுறாரு பார். ஒரு பொதுமக்கள் நினைக்கிற நினப்பத்தான், அதாவது ஒவ்வொரு சாமானியன் என்ன நினைக்கிறார் அதை தான் அவருன்னு நினைக்கிறார். ஏன்னா அவர் ஒரு சாமானியன் தானே. சாமானியன் அடுத்த அவரோட ப்ரொஃபஷன் நடிகர். இப்போது ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படிங்கும்போது நிச்சயமாக நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத என்னோட எண்ணம். நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுவோம். ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கும் அப்படிங்கிற என்னோட எண்ணம். தேங்க்யூ வெரி மச். கருத்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.